வணக்கம். ராமர் ஒரு ராஜவரவேற்பு இல்லாம, கொடை இல்லாம, விசிறி இல்லாம தவம் பண்ற கோலத்துல அதை பார்த்த கௌசல்யா அம்மா கேட்குறாங்க, ராமா உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கவில்லையா? நேரமாயிற்றே என கேட்க, இல்லையம்மா, கைகி அம்மா அப்பாவிடம் 2 வரம் வாங்கினார்கள். முதலில் பரதனே இந்த நாட்டை ஆள வேண்டும். 2, நான் 14 வருஷம் காட்டிலே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். சரிப்பா, பரதனே இந்த நாட்டை ஆளட்டும், ஆனால் நம்மள் ஒன்னாவே இங்கேயே வாழலாமே என கூற, அந்த நல்ல உள்ளத்தை கண்ட விஸ்வாமித்திரர் சுப்ரீதா என்று கொண்டாடினர். ராமர் சொன்னார், இல்லை அம்மா, நான் காட்டிற்கே செல்கிறேன். நான் விஸ்வாமித்திரரிடம் சிறு நாட்கள் காட்டில் இருக்கும்போதே எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்படி என்றால் 14 வருஷம் இருந்தால் எனக்கு எவ்வளவு நன்மை நடக்கலாம் என கூறினார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, ராமர் சொல்வது என்னவென்றால், நாம் போகும் வழியில் உள்ள பாசிட்டிவ் மட்டுமே நாம் பார்க்க வேண்டும், நெகட்டிவை நம்மை பார்க்க கூடாது என கூறுகிறார். திருப்பி அம்மா சொன்னாங்க, வேணாப்பா இங்கே இருக்கலான்னு. இல்லம்மா, நான் காட்டுக்கு போறேன்னு போகவும் அம்மா அழுதாங்க. அப்புறம் இந்த தசரதர் அவங்கள அழுக வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி விட்ட சாபம் தான் அப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மயக்கம் போட்டுடுறாங்க. அப்புறம் ராமர் அவங்கள அழ வேணாம்னு சொல்லி சமாதானப்படுத்தி சுமித்ரா அம்மா பார்க்க போனாங்க. போற வழியில லட்சுமணரும் தவம் பண்ற கோலத்துல போனாரு. உடனே ராமருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. நம்மளை தானே சித்தி போசுனாங்க, என்ன இப்ப லட்சுமணரும் போறானே, என்ன இவ்வளோ குழப்பமா இருக்கேன்னு கூப்பிட்டு கேட்கலான்னு, தம்பி லட்சுமணா என கூப்பிட, என்னிடம் பேசாதீர்கள், அவர் என்ன அப்பாவா, அவர்கள் என்ன தாயா என கேட்க, அமைதி அமைதி, அவர்கள் பெரியவர், அப்படியெல்லாம் பேசக்கூடாது என கூற, நதியில் தண்ணி இல்லை என்றால் நதி மேல் குற்றமில்லை, வரம் கொடுத்த தந்தை மேலும் குற்றமில்லை, வரம் கேட்ட தாய் மேலும் குற்றமில்லை, பரதன் மேலும் குற்றமில்லை, அப்புறம் யார் மேல்தான் குற்றம்? நீ என்னிடம் கோபமே பட மாட்டாய், ஆனால் இப்போது இவ்வளவு கோபப்படுகிறாய் அல்லவா, அது அந்த விதியின் குற்றம் என கூற, பொங்கி வரும் பாலில் தண்ணீரை ஊற்றியது போல் லட்சுமணர் கோபத்தை எல்லாம் விட்டு ராமரின் காலையை கட்டி, அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள், இந்த ராஜ அரசியை துறந்தது போல் என்னையும் துறந்து விடாதீர்கள், நானும் உங்களோட காட்டுக்கு வரேன் என்று அழுதபடி கேட்கவும், சரி என கூறி ராமர், லட்சுமணர், சீதா இவங்க 3 பேர் எல்லாரிடையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காட்டுக்கு போனாங்க. இதுவே இந்த வாழ்க்கை. நன்றி.